நாள்தொறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தொறும் நாடு கெடும். அதாவது நாள்தோறும் அரங்கேறக்கூடிய குற்றங்களை ஆய்வு செய்து அதனை தீர்க்காத அரசனால் தன்னாலே அந்த நாடு கெட்டு போகிவிடும் என்பதுதான் இந்த குறளினுடைய பொருள். ஆனால் இங்கே குற்றங்கள் என்னன்னு ஆய்வெல்லாம் செய்ய தேவையில்ல. ஏன்னா இந்த குற்றங்களுக்கு காரணமாக இருப்பதே இந்த ஆட்சியாளர்கள் தான் என்பதுதான் இன்றைக்கு நம்மளுடைய நிலையாக இருக்கிறது. 1100 நாட்களுக்கு மேலாக இன்னைக்கு ஏகனாபுரத்து மக்கள் இந்த களத்தில் இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது மக்களுக்கான ஆட்சிதானா என்ற கேள்வி நம்முள் அனைவருக்கும் எழ வாய்ப்பிருக்கிறது. மன்னராட்சி முடிஞ்சு மக்களாட்சி காலத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இவர்கள் கொண்டு வர திட்டம் என்கின்ற பெயர்ல வளர்ச்சிங்கிறாங்க. ஆனா யாருக்கான வளர்ச்சி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவர்களுக்கான வளர்ச்சியாக இருக்கிறது. நாகப்பட்டினத்திலே நம்முடைய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீத் அவர்களுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்களை வெற்றி வேட்பாளராக களத்திலே நிற்கிறார். புரட்சி வெல்ல